வணக்கம். நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான உளுத்தங்கஞ்சி பண்ண போகிறோம். இது சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். உளுத்தங்கஞ்சி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் 1 கப் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கோம். அப்புறமா நம்ம ஏலக்காவை பவுட்ரு பண்ணுறதுக்காக ட்ரையாக வறுத்துருக்கோம். இது சர்க்கரை 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு பவுட்ரு பண்ணால் நைஸாக பவுடர் ஆகும். அப்புறமா வெல்லம் எடுத்திருக்கோம், தேங்காய் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம உளுந்தை ஒரு மணி நேரம் கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி உளுந்து 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஏலக்காவையும் சர்க்கரையும் ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்லா பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். இது நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நைஸாக வச்சுக்கணும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ டீ போட்டாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம். இதை நம்ம துருவி கூட போட்டுக்கலாம். நம்ம இதை நைஸாக அரைச்சி போட போகிறேன். அப்போ வாயில் அகப்படாது. பாருங்கள், தேங்காவை நம்ம இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம். உளுந்தையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வாங்க நம்ம உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். இதில் நம்ம அரைச்சி வச்ச உளுந்தை நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கணும். தோசை மாவோட இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். பாருங்கள், நம்ம உளுந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி கலக்கணும். இதில் பாருங்கள், நம்ம நல்ல தண்ணி மாதிரி இருக்குது. இப்போ 1 டம்ளர் உளுந்தை எடுத்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா அதே டம்ளர்லேயே எக்ஸ்ட்ரா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட கெட்டியாயிடும். அதனால நம்ம இப்போ தண்ணி கலந்துக்கணும். நல்லா இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம எடுத்த டம்ளரில் அதுக்கப்புறமா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம மிதமான சூட்டில் சிம்மில் வச்சுக்கிட்டு இதை நம்ம அடுப்பில் போட்டுட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்ட நமக்கே தெரியும் உளுந்து கெட்டியாகும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உளுந்தை நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி தட்டிடும். பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள், திக்காயிடுச்சு. நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும் போது நமக்கே ஃபீல் ஆகும், நல்லா திக்காயிடும். பாருங்கள், நம்ம தண்ணியெல்லாம் இதாகி ரொம்ப திக்காக வந்துடுச்சு. மேலேயும் இந்த மாதிரி ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கும். இந்த டைமில் நம்ம தேங்காய் சேர்த்துடணும். நம்ம இந்த அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். எப்பயுமே ஸ்வீட் செய்யும் போது அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்புத்தன்மை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. தேங்காய் போட்டு இந்த அளவுக்கு திக்காக இருந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வெல்லத்தை கொட்டிக்க போகிறோம். வெல்லத்தை இந்த மாதிரி 1-2 இந்த மாதிரி இடிச்சு வச்சுருக்கோம். இதை அப்படியே அந்த இதில் கொட்டிக்க போகிறோம். நம்ம வெல்லம் கொட்டினதுக்கு அப்புறமும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம விட்டுட்டோம்னா கட்டி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா வெல்லம் கரையணும். தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதில் 1.5 டம்ளர் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடனா சேர்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த வெல்லத்துக்கு பதிலாக பனை வெல்லம், கருப்பட்டி அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பவுடருக்கு பதிலாக சுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டு, இருமல் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைசியாக ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். நீங்கள் தேங்காவை துருவி போட்டுக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா துருவி போட்டுக்கோங்க. இது உடம்பு நல்லா வலுப்பெறத்துக்கும் சளி, இருமல் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.